சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. வாசனை தூக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஃபிஷ் கட்லெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இந்த ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு பெருசாக ஐட்டம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 3 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு தேசிக்காய், ஒரு செமண்டின், இதை வச்சு தான் நாங்கள் இந்த கட்லெட்டை பண்ண போகிறோம். முதல்ல கிழங்க வெட்டி அவிச்சு எடுத்துக்கிறோம். அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ 3 விசில் பட்டுச்சு. இப்போ கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எப்பயுமே ப்ரெஷர் குக்கரில் வந்து விசில் பட்ட சரிக்கே திறக்கணும், ஏன்னா அந்த ப்ரெஷரில் வெடிச்சிடும். அதனால நல்லா ப்ரெஷரை விட்டுட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மேலால் ஊற்றி நல்லா ப்ரெஷரை விட்டுட்டு அதுக்கு பிறகு திறக்கும். கிழங்கு வெந்துருச்சு, இறக்கி வச்சுட்டோம். அது ஆறுது. அது வரைக்கும் நாங்கள் மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். காய்ச்சி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நாங்கள் இதை தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிறோம். பச்சை கொச்சிக்காயும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொச்சிக்காய் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நாங்கள் செமனையும் சேர்த்துக்கிறோம். வாசனை தூக்குது. கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், அடுத்ததாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் வேகிற டைமில் கிழங்கு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நல்லா பூ போல் வெந்திருக்கு. கிழங்கு நல்லா தூள் பண்ணியாச்சு. அதையும் செவன் கூட சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்ததாக லைம் ஒன்று புழிஞ்சுக்கிறோம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வேற இறக்கி வச்சுக்கிறோம். அடுத்தது கட்லெட் ரெடி பண்ண சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து இது அப்படியே மாவுலையும் பிஸ்கட் தூள்லையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பவுலுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. கூடியும் கூடாது, குறையும் கூடாது. மாவு கரைச்சாச்சு. கிழங்கு எடுத்து மாவில் பெரட்டி பிஸ்கட் தூளில் பெரட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது பிஸ்கட் தூள் உருட்டணும். பிஸ்கட் தூள் போட்டு எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்ததாக ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிறோம். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கவரில் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. கட்லெட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போக்கு தேவையான அளவு எனக்கும் தேவையான பொரிச்சு எடுத்துட்டோம். மீதி அப்படியே சேவ் பண்ணி வைப்போம். எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நேரம் பிடிச்சி எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கொண்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னாக்கா அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஆவி பறக்க பறக்க ஈவினிங் ஸ்நாக் கட்லெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாஸில் தொட்டு சூப்பராக வந்து
சுட சுட கட்லட், சூடான டீ, வேற லெவல். கட்லட் சூப்பர், வேற லெவலில் இருந்துச்சு. கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை. நீங்களும் உங்களோட வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்திருங்க. மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.